ஹாய் காய்ஸ், எல்லா ஐஃபை விஷன் நேயர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸாக முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்றது தான். ஏன்னா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் ஏற்றினாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் ஏற்றி வைக்கினாலும் சரி, நம்ம சில டைம் சோம்பேறித்தனப்படுவோம். ஏன்னா மெமரி பற்றி தொலையா, மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா மெமரி பத்தாது. ஒவ்வொரு டைம் அந்த மெமரி கார்டை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கணும். இதே அடிக்கடி நீங்கள் ஃபோன் மாத்திர வரந்தா அந்த ஃபோட்டோஸையும் தனியாக ஷேரிட்லேயோ தனியாக லேப்டாப்பில் ஏற்றிட்டு திருப்பி மொபைலில் ஏற்றிட்டு இருக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து மிகப்பெரிய தீர்வாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த கூகுளோட ஃபோட்டோஸ். ஏன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் சரி, வாட்ஸ்அப் இமேஜ் எதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. லேப்டாப்லேயும் நம்ம மெயில் ஐடி லாகின் பண்ணி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை வேறு ஃபோன் மாற்றினா கூட மெயில் ஐடி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோட்டோஸ் வந்துடும். அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்கும். அதாவது 15 GB தான் பார்த்தீங்கன்னா ட்ரைவோட ஸ்டோரேஜ். அதுலேயே 3 ஆப்ஷன் இருக்கும்: லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் அந்த 15 GB பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனோடனே நம்மளால் ஃபோட்டோ ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணணும்னா ஜிபியை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டோரேஜ், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் குவாலிட்டி லைட்டாக தான் பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டியான கம்ப்ரஸ் ஆகுமே தவிர பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது. ஒரிஜினல் கிளாரிட்டிக்கு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடந்த ரொம்ப வருஷமாக அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நானே பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ ஸ்கூல் முடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் உள்ள எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 2021 நமக்கு பேயபிள் ஆக்குறாங்க. ஆமாம், இனிமேல் எந்த ஒரு ஆப்ஷன், அதாவது லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, எந்த குவாலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணாலும் 15 GB மேலே போச்சு அப்படின்னா நம்ம காசு கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது 100 GB, 200 GB, 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். இதுக்கு கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 28 ட்ரில்லியன்ஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்டோரேஜில் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கும் யூசர்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்பா நீ விதிமுறையை கொண்டு வரக்கு அதுக்கு எங்கள் மேலே தானப்பா குண்டை தூக்கி போடணும்? அதுக்குன்னு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் அழிஞ்சிருமா, இல்லை அதுவும் ஸ்டோரேஜில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி கூகுள் டிரைவ், அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு 200 GB வரைக்கும் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அந்த ஜூலை 2021 அப்புறம் ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அந்த 15 GBயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வரும். என்றைக்கு அந்த 15 GB வந்து காலி ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லிமிட்டட் தாண்டும் போது காசானது பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போனது, ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூலை 2021 அதுக்கு முன்னாடியே எல்லா ஃபோட்டோஸையும் நெட்டை ரீசார்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையோட ஒரு மெமரிஸாக இருந்துட்டு வருது எல்லாருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் 2 இயர்ஸ் பேக் ஆகோ அதெல்லாம் பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெமரிஸை ரீகால் பண்ணுறதும் கூகுள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ அனிமேஷன்லாம் பண்ணி தரும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸு, பேக்ரவுண்ட் பிளரிங், இந்த மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அந்த கூகுள் ஃபோட்டோஸ் நடக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஃப்ரீ கிடையாது. 15 GB மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே ஜூலை 2021 முன்னாடியே எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் ஃபோட்டோஸ்க்கு. ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.